Hello friends, welcome to Chillat Indian Style. இன்னைக்கு சூப்பரா நல்லா சில்லுன்னு ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போறோம். மலாய் குல்ஃபி. இது செய்ய தேவையான பொருட்கள்: திக்கான பால் 1 லிட்டர், condensed milk 3 ஸ்பூன், சர்க்கரை 3 ஸ்பூன், குங்குமப்பூ 1 சிட்டிகை, பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா 2 ஸ்பூன் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் பால் ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அப்போ தான் நிறைய மலாய் வரும். பால் பொங்கி வரப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓரத்தில் இருக்கிற மலாயெல்லாம் தீயாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு அதெல்லாம் கிளறி பாலோடு சேர்த்துருங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 லிட்டர் பால் 1/4 லிட்டருக்கு வந்துடும். இந்த டைமில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நட்ஸ் சேர்த்துக்கலாம். பிஸ்தா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே பால் நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலன்னா எக்ஸ்ட்ரா சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா திக்காயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விடுங்க. இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நார்மல் ஸ்டீல் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணுங்கள். நடுவில் ஒரு குச்சி வச்சு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைனா ஒரு கவரில் இந்த மாதிரி சுற்றி விட்டுடுங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கள். எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடலாம். குல்ஃபி வெளியே எடுக்கிறப்ப நார்மல் தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க. அப்போ தான் ஈஸியாக வெளியே வரும். கவரை எடுத்துடலாம். வெளியே எடுக்கிறப்ப லைட்டாக டர்ன் பண்ணி எடுங்க. அப்போ தான் உடையாமல் வரும். அதே மாதிரி குல்ஃபி மோல்டில் இருக்கிறதையும் வெளியே எடுங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்டியாக க்ரீமியான மலாய் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் போட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் மலாய் குல்ஃபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.